என்கிட்ட வர்றதுக்கே தே கம் டு மீ ஒன்லி வித் அன் அஜெண்டா அண்ட் அ மோட்டிவ். நமக்கு எங்கே போச்சு அறிவு? நமக்கு தானே அறிவு இருக்கணும். அந்த இடம் கொடுத்தோன்னா நம்ம தான் முட்டாள். they going to pull your feet, it's okay, that's all they can do. They can't reach up to your head, they can only reach up to your leg. not because நான் ரொம்ப பெரிய அப்பா டக்கர்லாம் கிடையாது, அப்படிலாம் not because of that. நான் அது ஒரு அரகன்ஸில் சொல்லலை. ஏன்னா எனக்கு I don't want to do this extra sweet talk. cut the crap, come to the point, let me go to the next person in line. அது எப்போ நார்மல் ஆகும்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அது வந்து ஹையாக இருந்தால் தான் நீங்கள் வந்து இதை ஓகேன்னு லெட் கோ பண்ண முடியும். ஃபிகரேட்டிவ்லி அண்ட் லிட்ரலி நான் ஒரு வில்லேஜ் ரெடி பண்ணிட்டேன். என்னை பார்த்தோன்னே கேட்டாங்க, ஏன் டல்லாக இருக்க? ஐயோ ஓகே. அப்புறம் நாளைக்கு அவங்கள குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு அறிவில்லை. இங்கடி இல்லைன்னா வேற எங்கனாலும் அடி அப்படின்னு நம்ம தான் சொல்கிறோம். நம்மளுக்கு தலையெழுத்து. இந்த பர்சனுக்கு ஏதோ ஒரு ஜென்மத்தில் நம்ம கடன் பட்டிருக்கோம். இதை போய் நான் என்ன பெரிய அக்னி நட்சத்திரமா? 2 பேருக்கு வந்து பேசிக்க கூடாதுன்னு இருந்ததுன்னா ஜாதகம் ஓவர். ஸ்ரீ சக்தி, ஹாய் சைந்தவி அண்ட் வினோத், ஹவ் ஆர் யூ ஆல்? randomly came across your channel. I must say you both are natural and honest in whatever you convey. I saw the living abroad conversation video and setting boundaries for your recent India trip. Though I didn't watch many videos, I just felt that someone is speaking out of my mind. I came to Sydney in 2004 after marriage and I have 16-year-old son, and I now realize a lot of things which shouldn't have encouraged. Maybe if you prefer to do a conversation video on things or situation or people you should have avoided which mentally drained you in the last few years, that would be helpful. If someone comes out of their country, whoever we see or get introduced to, we blindly give our time, and it's not mutual or they use us for their needs. Regards, Sri Shakti. இது அதே இன்னொருத்தங்க போட்ட மாதிரியே இருக்கு. அது பேர் அவங்க பேர் ஏதோ பேர் படிச்சது. அதே கிளிய நான் வேற ஃபார்மேட் சிட்னில இருந்து பேசுறேன். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். டைம் கொடுத்தேன். ஆமா. So thank you Sri Shakti for asking this question. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் இது. நிறைய பேர் இந்த மாதிரி என்னை பார்த்து என்னை யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னை ஏணிப்படியாக யூஸ் பண்ணி வேறு இடத்துக்கு போயிருக்காங்க. என்னை வந்து என்கிட்ட வர்றதுக்கே தே கம் டு மீ ஒன்லி வித் அன் அஜெண்டா அண்ட் அ மோட்டிவ். ஸோ சம்டைம்ஸ் ஐ நோ தட் ஐ வில் சென்ஸ் இட் அண்ட் ஐ வில் அலோவ் இட் பிகாஸ் அட் தட் மூமெண்ட் maybe I just feel like, okay, let me help them. Today, that day, I will feel like that and I'll just allow that. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே என் வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு நான் வாய்ஸ் நோட்டும் அப்படியே ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அது கட் ஆகிடுச்சு. ஸ்ரீ சக்தி பாக்கி வீடியோவில் இப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆஸ் ஐ வாஸ் சேயிங், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் என்னோடய பழைய வீடியோஸில், என்னோடய கேட்டை தாண்டி என் வீட்டுக்குள்ளே வர்றவங்க வந்து ரொம்ப கம்மி. நான் நிறைய பேர் வந்து அந்த இன்னர் சர்க்கிள்குள்ளே அவ்வளோ ஈஸியாக ஏற்ற மாட்டேன். நாட் பிகாஸ் நான் ரொம்ப பெரிய அப்பா டக்கர்லாம் கிடையாது, அப்படிலாம் நாட் பிகாஸ் ஆஃப் தேட். என்னோட ஓன் மை காட் இஸ் ஆல்வேஸ் அப். பிகாஸ் நான் லைஃப்பில் ரொம்ப பேரை நான் நம்பி அவங்க என்னை யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து அவங்க எனக்கு கதை சொல்லுவாங்க. நான் என்கிட்ட வரும்போது ஃபஸ்ட்டு அவங்க they'll have no idea of what they are or who they are. Today they have a huge circle of friends. They'll do everything. அவங்க இன்றைக்கி ஒரு பெரிய இது நடத்துவாங்க. ஆனால் நம்ம அந்த பிக்சர்லேயே இருக்க மாட்டோம். இன்றைக்கி இப்போ ரீசெண்டாக கூட நான் 2 நாளோ 3 நாள் முன்னாடி நான் ஒரு விஷயத்தை பார்த்து எனக்கு அப்படி தோணுச்சு. இங்கே வந்தாங்க முன்னாடி, நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நான் இங்கே வந்த புதுசில் வந்து ஐ வாஸ் கேட்ரிங். அப்போ நான் வந்து அவங்க இங்கே மூவ் ஆகுறாங்க அவங்க வீட்டுக்கு ஹவுஸ் வார்மிங்க்கு நான் தான் கேட்ட பண்ணுறேன். அந்த டைமில் அவங்களுக்கு பெருசாக யாரும் இங்கே இல்லை. ஏதாவது இன்ஃபர்மேஷன்னா கால் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக அவங்க ஒரு வெஞ்சர் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ வந்து அவங்க ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க, எல்லோரையும் கூப்பிட்றாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. என்னை டெய்லி பார்க்குறாங்க. அன்றைக்கி கூட என்னை பார்த்துருக்காங்க, அந்த முன்னாடி வாரமும் என்னை பார்த்துருக்காங்க. என்கிட்ட அவங்களோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் என்ன அதில் இன்க்ளூட் பண்ணணுன்னே அவங்க நினைக்கல. நான் பிஸியாக இருந்தேன், நான் போக மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நானே எனக்கு ஒரு ரீசன் சொல்லிக்கலாம். ஆனால் அந்த நிமிஷம் வந்து எனக்கு ஒரு செகண்ட், நானும் ஒரு ஹியூமன் தானே, எனக்கு அப்போ தோணுச்சு, ஏன் நம்மக்கிட்ட அவங்க என்னை கூப்பிடல, அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, சைன் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வாங்க. அவங்க சொல்லலை. நான் நினச்சேன், நானே என்னை கன்சோல் பண்ணிக்கிட்டேன். ஓகே
மேபி நம்ம அவங்களோட குரூப்பில் இல்லை இல்லையா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இல்லை இல்லையா, அதனால். ஆனால் ஏதாவது ஒன்று வேணும்னா ஃபோன் அடிப்பாங்க, பேசுவாங்க, ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ரொம்ப வெரி கைண்ட் பர்சன். ஆனால் நம்மளை அவங்க அந்த சர்க்கிளில் வைக்கவே இல்லை, அந்த சர்க்கிளில் நம்ம இல்லை. நம்ம அப்படி நினச்சிக்கிட்டோம், நம்ம வந்து நம்மளை முக்கியமான இடத்துல வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம். இது ஏன் தப்பு தான் அப்படி நான் நினச்சிக்கிட்டு நானே ஹர்ட் ஆகிறது வந்து அது ஏன் தப்பு தான். அது எனக்கு இப்போ ஏன் புரியுதுன்னா, பிகாஸ் ஐ எம் மெச்சூர்ட் இனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ நீட் டு டூ அ மென்டல் அட்ஜஸ்ட்மெண்ட் டு பிளேஸ் தம் வேர் தே ஆர். மேபி தே ஆர் பிளேசிங் மீ வேர் ஐ ஷுட் பி. புரிஞ்சிச்சா? அது வந்து எப்படி புரியுதா? ஐ மேக்கிங் சென்ஸ்? நிறைய பேர் இருக்காங்களே, அது ஒரு கேட்டகரி. சில பேர் எப்படின்னா அவுட்ரைட்டாக யூஸ் பண்ணுவாங்க, வேலை வாங்குவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க. நீயே யாராவது கால் பண்ணால் என்ன விஷயம், எது கால் பண்ணீங்கன்னு கேட்டுருவீங்க, அதுவும் இருக்குது. இப்போ அதெல்லாம் அந்த ப்ராப்ளம்னால இப்போலாம் ஆமாம், இப்படி வளவலன்னு பேசுகிறாங்கன்றதுனாலேயே நான் ஐ கோ டு த பாயிண்ட், டாபிக் போயிடுவேன் டக்குன்னு. சொல்லுங்கள் என்ன விஷயம், எஸ் டெல் மீ, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு போயிடுவேன். ஏன்னா எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு டூ திஸ் எக்ஸ்ட்ரா ஸ்வீட் டாக். கட் த கிராப், கம் டு த பாயிண்ட், லெட் மீ கோ டு த நெக்ஸ்ட் பர்சன் இன் லைன். இப்படி ஆகிட்டேன் நான், கொஞ்சம் இன்சென்சிட்டிவ் ஆகிட்டேன் நானே. நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியல, நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஐ எம் கீப்பிங் மை செல்ஃப் பிஸி. நான் ரொம்ப இமோஷ்னலாக யாரோடையும் அட்டாச் ஆகலை. ஏன்னா ஐ ஆல்ரெடி ஹாவ் லைக் அ குட் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஹெல்ப் வேணுன்னா மெசேஜ் பண்ணுவாங்க. அவங்க கூட சொன்னாங்க, டீ குடிக்கலாம் வாங்க, என் வீட்டுக்கு வாங்க, டீ குடிக்க வாங்கன்னு. எவ்வளோ பேர் என்னை டீ குடிக்க கூப்பிடுவாங்க. எனக்கே கஷ்டமாக இருக்கும் நோ சொல்கிறதுக்கு. ஆனால் நான் எங்கேன்னு ஆரம்பித்து எங்கேன்னு போய் ஸ்டாப் பண்ணுறது சொல்லுங்கள்? நான் டெய்லி ஒருத்தர் வீட்டுக்கு போனேன்னா நான் வீட்டிலே இருக்க முடியாது. வாழ்க்கை பூரா நான் டீ குடிச்சிட்டே இருக்க வேண்டியது தான். நான் அது ஒரு அரகன்ஸில் சொல்லலை, ப்ராக்டிகாலிட்டியில் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ பேருக்கு நான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால என்னை வந்து கூப்பிடுவாங்க வாங்க வாங்கன்னு. ஆனால் எனக்கு தெரியும் அந்த டீயில் வந்து வெறும் சைந்தவி நீ எப்படி இருக்க, நீ எங்கே பிறந்த, உன் குடும்ப கதையை சொல்லு, உன் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லுன்றதே இருக்காது. அந்த இன்டென்ஷனே அதை வச்சு ஏதாவது கொஸ்டின்ஸ்க்கு வரும். நான் எங்கேயாவது போனால் கூட என்கிட்ட வந்து எல்லாருமே இந்த மாதிரி ஸ்கூல் பற்றி, காலேஜை பற்றி, கவுன்சிலரை பற்றி, அட்மிஷன் பற்றி, இல்லைனா யூடியூப்பு, ரெஸ்டாரண்ட் இப்படி தான் பேசுவாங்களே தவிர நிறைய பேருக்கு நான் யார், நான் எங்கேருந்து வந்திருக்கேன், நான் எங்கே பிறந்திருக்கேன், நான் என்ன செஞ்சுருக்கேன் அது தெரிஞ்சிருக்காது. சில பேர் யூடியூப் பார்க்குறவங்க, நீங்களாம் இப்போ சின்சியராக பார்க்குறவங்க பார்க்குறீங்க. சில பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் பார்க்க கூட மாட்டாங்க, அந்த வீடியோவுக்கு மட்டும் லைக் போடுவாங்க, அந்த ஃபோட்டோவுக்கு மட்டும் லைக் போட்டு உள்ளே என்ன இருக்குன்னு. அப்போ தான் எனக்கு தெரியும், ஓ இவங்க இந்த வீடியோ பார்க்கல போல இருக்கு, நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஐ வில் டேக் தட் காம்ப்ளிமெண்ட். ஆனால் அவங்க இந்த வீடியோ பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து ஓகேன்னு இருக்கும். நானும் நிறைய டைமில் வந்து அப்படியே விட்டுருவேன், அப்படியே ஃப்ளோவில் விட்டுருவேன், பேசாமல் ஓகே பரவாயில்ல போட்டோன்னு. வினோத் என்னை கேட்பாரு, உனக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ பேசாமல் இருக்கியா அப்படின்வாரு, நீ உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்வாரு. ஏன்னா நான் என்ன பண்ண முடியும், சம்டைம்ஸ் அவங்க என்கிட்ட பேசும்போது ஐ ஹாவ் டு பிளே இக்னரண்ட் பிகாஸ் I cannot go and correct them. I cannot correct everybody, right? சயின்ஸ் எப்படின்னா, ஒரு லெட்ஸ் சே லைக் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரெண்டு தான் அந்த ஹோட்டலுடைய ஓனர். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு அப்படி இருக்காங்கன்னா இன்னொருத்தவங்க வருவாங்க, சயின்ஸ் என் ஃப்ரெண்டு ஒரு ஹோட்டலில் திறந்துருக்காரு அப்படின்வாங்க. அந்த ஹோட்டலில் என் ஃப்ரெண்டு தான், நீங்கள் போய் வீடியோ எடுத்துருங்க. இல்லை அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் நான். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்புறம் அந்த ஃப்ரெண்டுகிட்ட போய் இந்த மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன்னா, யார் அவங்க ஒரு வாட்டி சாப்பிட வந்தாங்க அவ்வளோதான் எனக்கு தெரியும். அது மாதிரி அந்த லெவல் தான், அவங்க லெவல் அப்படி தான் இருக்கும். ஆனால் அவங்க வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்டுன்னு நம்மளுடைய ரிலேஷன்ஷிப், சயின்ஸை சொல்கிற ரிலேஷன்ஷிப் வந்து அந்த ஃப்ரெண்டே கூட வளர்ந்துருப்பாங்க, ஃப்ரெண்டோடய வளர்ந்துருப்பாங்க. அந்தளவு அவங்க நம்ம க்ளோஸாக இருப்போம், ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி சும்மா போய் ஹாய் சொல்லியிருப்பாங்களா, அவங்க வந்து என் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ரெண்டு கான்ட்ராடிக்ட் சொல்ல சைந்தை வந்து சம்டைம் கேட்பேன், நீ சொல்ல வேண்டியதானே என் ஃப்ரெண்டு தான் சொல்ல வேண்டியதானே, எதுக்கு நான் சொல்லணும்னு சைந்தை சொல்லுவாள். ஸோ அந்த இக்னோரன்ஸ் தான் அவன் சொல்கிறான். சம்டைம்ஸ் நானே கன்ஃபியூஸ் ஆகிடுவேன், தெரிஞ்சுட்டு ஏன் தெரியாமல் இருக்கேன் அப்படி அமைதியாக கேட்டுட்டு இருக்கேன்னா அவன் சொல்லுவா லெட் தம் ஸ்பீக், நான் எதுக்கு அவங்க ஸ்டாப் பண்ணணும். இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் எனக்கு நல்லா தெரியும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அவங்கள ரொம்ப நல்லா தெரியும். நான் வந்து அவங்க வந்து என் வீட்டுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு காஃபி குடிச்சிட்டு எப்போனாலும் கதவை தட்டி வந்து காஃபி குடிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள், அவங்கக்கிட்ட அவங்கள பற்றி, அவங்க ரெஸ்டாரண்ட்டை பற்றி ஒரு விஷயம் ரிவ்யூ என்கிட்ட சொல்கிறாங்க, இல்லை நல்லதோ கெட்டதோ ஏதோ சொல்கிறாங்க, அது நான் கேட்கணும் இல்லையா? ஆஸ் அ ஃப்ரெண்ட் டு த ரெஸ்டாரண்ட் ஓனர் ஃப்ரெண்ட் ஐ ஹாவ் டு லிசன். நான் வந்து எனக்கு அவங்கள நல்லா தெரியும்,
நீங்கள் வந்து இப்படி சொன்னீங்கன்னா அப்படின்னா அப்போ அவங்க கிட்ட உண்மையை சொல்ல மாட்டாங்கல்ல. நான் போட்டு வாங்குறேன்றதுக்கே இல்லை, அவங்களுக்கும் தெரிஞ்ச வரைக்கும் பேசுவாங்க. நான் போனேன், அங்கே அவரை பார்த்தேன், அவர் எல்லாம் இதான் பண்ணார், இது பண்ண இது பண்ணான்னுவாங்க. அப்படியா, சூப்பர், உங்களுக்கு அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டாக, ஃபேண்டாஸ்டிக், கிரேட். பிகாஸ் தே வாண்ட் டு ஷோ ஹவு ஸ்பெஷல் தே ஹாவ் தட் ரிலேஷன்ஷிப் வித் தட் பர்சன். ஸோ இது வந்து சம்டைம்ஸ் நமக்கு வந்து நம்ம பின்னால் நம்மளை முதுகில் குத்துற மாதிரி தோணும் உங்களுக்கு. அது எப்போ நார்மல் ஆகும்னா உங்களுடைய இன்செக்யூரிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அது வந்து ஹையாக இருந்தால் தான் நீங்கள் வந்து இதை ஓகேன்னு லெட் கோ பண்ண முடியும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன தோணுன்னா ஒருவேளை அந்த ஃப்ரெண்டு நம்மளை விட அவங்களுக்கு க்ளோஸோ, நம்ம தான் வந்து அடுத்த சர்க்கிள் இருக்கோமோ அப்படின்னு தோணும். அந்த இன்செக்யூரிட்டி எனக்கு கிடையாது. ஏன்னா ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து அப்படியே என்ன ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, தாமரை நீர் போல தாமரை மேலே இருக்கிற தண்ணி இருக்குல்ல, அது மாதிரி அப்படியே போயிட்டே இருப்பேன். நீ கூப்பிட்டா ஓகே, கூப்பிடலனாலும் ஓகே, வந்தாலும் ஓகே, இல்லைனா ஓகே. நதி போல நதி போல ஓடிக்கொண்டிரு, அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பேரோட நான் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், முகம் தெரியாதவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறேன். அதுதான் என்னுடைய மென்டல் பீஸுக்கு ஆன்சர். நான் எனக்கு கண்டுபிடிச்சிட்டது, இது நானாக சம்பாரித்த ஒரு உலகம், இது நானாக எனக்கா சம்பாரிச்சுக்கிட்ட ஒரு உலகம், நானா எனக்கு உருவாக்கிக்கிட்ட ஒரு யூடியூப் தாண்டின வெளியே இருக்கிற பெரிய உலகம். கரெக்ட், யூடியூப்பும் சரி, அதை தாண்டி உலகம், பெரிய உலகத்தை நான் எனக்காக உருவாக்கிக்கிட்டேன். நான் இன்னைக்கு இந்த உலகத்தில் நான் இந்த ஊரில் இருக்கணும்னா என்னை கவனிச்சுக்கிறதுக்கு, எனக்கு சாப்பாடு போடுறதுக்கு, நான் நல்லா இருக்கேனான்னு செக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வில்லேஜை நான் ரெடி பண்ணிட்டேன். லிட்ரலி நான் ஒரு வில்லேஜ், ஃபிகரேட்டிவ்லி அண்ட் லிட்ரலி நான் ஒரு வில்லேஜ் ரெடி பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் நான் நல்லா இருக்கேன்னா, நான் ஃபோன் எடுக்கலைன்னா 2 வாட்டி எனக்கு அடித்து நான் ஃபோன் எடுக்கலைன்னா வினோத்துக்கு ஃபோன் வரும். அப்படி இருக்காங்க சில பேர். ஏன் சைந்தவி ஃபோன் எடுக்கல, ஷி ஆல் ரைட்டுன்னு கேட்பாங்க. நான் சும்மா ஃபோன் எங்கேயாவது சிக்னல் இல்லைன்னா கூட வரும், அடித்தேன் எடுக்கலையே, ஷி ஆல் ரைட் அப்படின்வாங்க. நான் முந்தா நேற்று வெளியே போனேன், என்னை பார்த்தோன்னே கேட்டாங்க, ஏன் டல்லாக இருக்க, ஐயோ ஓகே அப்படின்னாங்க. இல்லை பீரியட் அதனால். ஓகே, ஆர் யூ ஆல் ரைட் அப்படின்னாங்க. இன்னொருத்தங்க தள்ளி இருந்து பார்த்து கேட்குறாங்க அப்படின்னாங்க, நத்திங் அப்படின்னா. ஸோ அது இருக்காங்க, அவங்களும் சில பேரும் க்ளோஸ்லாம் கிடையாது, எப்போ தான் பார்க்குறாங்க, ஆனாலும் அதை கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒன்று இந்த போகிற வாக்கில் இப்படி ஒரு விஷயத்தில் நம்ம யாரோ ஒரு 4 பேர் இப்படி நம்ம சம்பாரித்து வச்சுக்கிறோம், நம்மளை செக் பண்ணுறவங்க வச்சுக்கிறோம். அதில் வந்து அவங்கள நம்ம செக் மார்க் பண்ணிக்கணும். இதில் வந்து நம்மளை யூஸ் பண்ணி மிதிச்சுட்டு தூக்கி போடுறாங்கல்ல, அவங்கள நீங்கள் என்ன பண்ண முடியும்? பண்ணிட்டாங்க, முடிஞ்சிருச்சு, போயிடுச்சு. என்ன பண்ணுவீங்க? மன்னிச்சுட்டு மறக்காதீங்க, மறக்கவே கூடாது, துரோகங்களை மறக்கவே கூடாது. அது உங்களுடைய லைஃபோடைய லெசன். நீ ஏன் அந்த இடத்த உனக்கு கொடுத்த, அந்த ஆளுக்கு ஏன் கொடுத்தன்னு உனக்கே நம்ம பண்ணிக்கிற லெசன். நமக்கு எங்கே போச்சு அறிவு? நமக்கு தானே அறிவு இருக்கணும். ஒருத்தவங்க நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம ஏன் அந்த இடம் அவங்களுக்கு கொடுக்கணும்? நம்ம அந்த இடம் கொடுத்தோன்னா நம்ம தான் முட்டாள். அப்புறம் நாளைக்கு அவங்கள குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு அறிவு இல்லை. நம்ம அவங்கள நம்ம வா பரவாயில்ல அடி, இங்கே அடி, இங்கே அடி, இல்லைன்னா வேற எங்கனாலும் அடி அப்படின்னு நம்ம தான் சொல்கிறோம். எதுக்கு சொல்கிறோம்? சிரிக்கிறாரு வினோத். நம்மளே எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் வந்து நம்மளே எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் அவன் திட்டினா, என்னை வச்சான், என்னை சொன்னா, என்னை இது பண்ணாங்க, நீங்களே இடம் கொடுக்குறீங்க, அப்புறம் நீங்களே இது பண்ணுறீங்க. அப்போ அந்த டைமில் நமக்கு அவங்க வேண்டி இருந்திருக்கு. அப்புறம் அவங்க நம்மளுக்கு வேண்டான்னு ஆனோன்னா நமக்கு அது பிடிக்க மாட்டேங்குது, கோவம் வருது, கடுப்பாகுது. அறிவு இருக்கான்னு நமக்கே நம்மளை கேட்டுக்கணும் ஃபஸ்ட்டு. சம்டைம்ஸ் நம்ம என்ன நினைப்போம், நம்மளுக்கு தலையெழுத்து, இந்த பர்சனுக்கு ஏதோ ஒரு ஜென்மத்தில் நம்ம கடன் பட்டிருக்கோம், இவங்களுக்கு இத்தனை தட்டில் இட்லியை சுட்டு தரணும் நம்ம தலையில் எழுதியிருக்கு, சுட்டு தந்து முடிகிற வரைக்கும் அந்த கடமை நம்மளை விடாது. அதில் ஐ பிலீவ் ஸ்ட்ராங்லி. நம்ம யாரோ ஒருத்தருக்கு ஒரு கடமைப்பட்டிருக்கோன்னா அது ஏதாவது ஒரு வழியில் சுற்று வட்டாரத்தில் நம்மளை அடித்து வாங்கிரும். ஸோ அது நடக்கும். சில பேர்த்துக்கு நம்ம சம்மந்தமே இல்லாமல் போய் விழுந்து செஞ்சுருப்போம். இன்றைக்கி அவங்க நம்மளை பார்த்தோன்னா ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்வாங்க, ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிப்பாங்க. நம்மளும் அதே மாதிரி வா ஐம் டூயிங் குட் பாய் போயிடணும். நம்ம ரொம்ப ஓவராக இன்வெஸ்டடாக, ஐயோ நான் அப்படி இருந்தனே இப்படி இருந்தனே என்னை விட்டு போனாங்களேன்னா எதுக்குன்ற தேவையே இல்லை, போயிடுங்க அவ்வளோதான். எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஜாதகம் ஓவர்
2 பேருக்கு வந்து பேசிக்க கூடாதுன்னு இருந்ததுன்னா ஜாதகம் ஓவர். டூசி ஜாதகம் ஓவர். நீங்கள் அந்த டைலாகை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எவனா ஒருத்தரை நீங்கள் இன்னொரு வாட்டி பார்க்கக்கூடாது முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஜாதகம் ஓவர் அப்படின்ட்டு அடுத்த ஜாதகத்துக்கு போயிடுங்க. கோவமாக தான் வரும், சோகமாக தான் வரும், எனக்கும் வருத்தமாக இருக்கும், எனக்கும் அழுக வரும், எனக்கும் வந்து ரொம்ப வந்து நம்மளை எவனோ ஒருத்தர் ரொம்ப அப்படி பிளான் போட்டு காலை இழுத்து விட்டுருக்கானேன்ற மாதிரிலாம் நானே நினச்சிப்பேன். அப்பெல்லாம் அவ்வளோலாம் இல்லை. நம்ம தான் லூஸ் மாதிரி வா 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 நான் செஞ்சு தரேன், நான் சமைச்சு தரேன், நான் கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு நம்ம பண்ணி நம்ம வந்து இழுத்து விட்டுருவோம். அதுக்கு தான் முன்னாடியே சொல்லியிருக்காங்க பெரியவங்களாம், தீதும் நன்றும் பிறர் தர வாரார். எல்லாமே நம்மளே ரஜினி ஒரு டைலாக் சொல்றது கரெக்ட். நம்மளே நமக்கு வச்சுக்கிற சூனியம், நம்மளே நமக்கு வச்சுக்கிற சூனியம் தான் அது. பட் அதான் அது வந்து வாழ்க்கையில் எப்படி நம்ம வளருவோம் இல்லையா, அது ஒரு மெச்சூரிட்டி அந்த லெவலில் தான் வரும். நான் இப்போ கொஞ்ச நாளாக வந்து அப்படியே முன்னாடிலாம் ரொம்ப ஒரு மாதிரி இருப்பேன். இப்போ கொஞ்சம் அந்த பைத்தியம் கொஞ்சம் குறைஞ்சி நார்மலாக இருக்கேன். இந்த சென்ஸ் பைத்தியம் இல்லை, இல்லை அப்படி இல்லை. முன்னாடி வந்து நான் ரொம்ப உலகத்தையே நான் தான் ஏதோ ஒரு பிரச்சனைனா அது என்னமோ என் பேரை கூப்பிடுதுன்ற மாதிரி எனக்கு தோணும். இப்போ வந்து சரி பரவாயில்ல வேற யாரோ பண்ணுவாங்க, 2வது தடவை அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா வயசாயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. அதனால எனக்கு வந்து ஓகே போ இனிமே என்ன போகணும்னு. இன்னொன்று நம்மளோட ப்ரையாரிட்டிஸ் வந்து இப்போ வேற இருக்குது. இந்த பசங்களோட பின்னாடி சுற்றுறதே பெரிய வேலையாக இருக்கா. அதனால எனக்கு வந்து அந்த ஏமாத்துனவங்க, நம்மளை கண்டுக்காமல் இருக்கிறவங்க, நம்மளை யூஸ் பண்ணிட்டு இன்னைக்கு பெரிய ஆளாக இருக்கிறாங்க ஆனால் நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க இல்லையா, அவங்க நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா இருங்க. ஆனால் அது கவுண்ட் ஆனால் அது ஹெல்ப் பண்ணுறது இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு தவிர அது குறைஞ்சது. நீ அப்போ பண்ண 100 பேருக்கு பண்ணினா இப்போ நான் 500 பேருக்கு பண்ணுறேன், தான் டிஃப்ரென்ஸ். நினைக்க முடியாத அளவுக்கு கொஸ்டின்ஸ் வரும், நினைக்க முடியாத அளவுக்கு ஆன்சர்ஸ் நான் பண்ணுற நிலைமையில வந்து உட்காந்துருக்கேன். ஃபார்ச்சுனேட்லி ஐ திங்க் பாசிட்டிவாக எடுத்துக்கணும் நம்ம. ஆஃப்கோர்ஸ் பின்ன இன்னைக்கு போன ஸ்கூல் ஈவெண்ட் ஒன்று இருந்தது, எவ்வளோ பேர் பார்த்தேன், இவ்வளோ பேர் வந்து ஹாய்ன்னு ஹக் பண்ணாங்க. தேங்க்யூ சைந்தவி, எப்படி இருக்க, ஹவ் ஆர் யூ, ஸோ குட் டு see you. It felt so nice to be like I said, the village that I made, right? They're not friends, they're acquaintances. But நான் அப்ரோச்சபிளாக இருக்கேன் இல்லையா, அது நான் சம்பாரித்த உலகம், அதனால எனக்கு இருக்குது. இதில் வந்து அந்த அந்த ஏமாத்தினவங்க வந்து இவ்வளோ கம்மியாக இருக்காங்க. ஸோ அதனால் இட்ஸ் ஓகே. யூஸ் பண்ணியா அப்போது ஓகே, போன ஜென்மத்தில் உனக்கு ஏதோ நான் கடமைப்பட்டிருக்கேன், யூஸ் பண்ணிட்டு போ. 5 பேர், ஸோ 5 பேரை விட்டுட்டு 195 பேருக்கு. ஆனால் அது ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டேன். நான் நிறைய பேரை நான் பாடமாக எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் நான் முட்டாள்தனமாக, ரொம்ப முட்டாள்தனமாக நான் அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அப்படியே உயிரை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவேன். நான் மட்டும் இல்லாமல் பாவம் இவர் வேற பண்ணுவார், அவர் தான் பாவம் கொலாட்டர். நீனாவே நான் தான், அதனால என்ன பண்ணுறது. ஆமாம், ஆனால் எல்லார்ட்டையும் அவர் he won't be like that. He has his own boundaries. He will have his own செலக்டிவாக இருப்பார். தேவைப்பட்டால் தான் அவர் எல்லார்ட்டையும்லாம் அவருக்கு வைப் செட் ஆகாது. செட் ஆனால் பேசுவார், இல்லைன்னா அப்படியே இருந்துருவார். அதுக்கு ஒரு மனசு வரணுங்க, அது எனக்கு இல்லை. நான் கற்றுக்கிறேன், இப்போ தான் கற்றுக்கிறேன். வினோத் மாதிரி இருக்கு வந்து எல்லாத்தையும் ஒரே வைப்பில் இருப்பான். அது எப்படின்னு எனக்கு எப்பயுமே இருப்பேன். ஆமாம், எல்லா அந்த இந்த எனர்ஜி சைத்தை இப்போ பேசுகிற எனர்ஜி தான் எல்லாருமே அதிகமாக, இதோட அதிகமாகவே இருக்கும் அந்த எனர்ஜி. பிடிச்சவங்க பிடிக்காதவன், நம்மளை திட்டினவங்க கூட்டா கூட அதே எனர்ஜிலே இருப்பா. அது எனக்கு அது 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 நீ அதான் சொல்கிறேன், நீ வந்து கொஞ்சம் I have a big heart to give so much love. Because it keeps me normal person பையன். நான் மறந்துடுவேன், அதுதான் சொல்கிறேன்ல, நான் மறந்துடுவேன். நான் அதாவது அவங்க செஞ்ச துரோகத்தை மறக்க மாட்டேன், அதை மன்னிச்சிருவேன். இதை போய் நான் என்ன பெரிய அக்னி நட்சத்திரமா? அப்படியே கார்த்திக் பிரபு நான் உன்னை பார்த்தேன்னா அப்படி பண்ண, அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்கு சீனே இல்லைன்றேன். அதுக்கு அந்த லீக்குக்கு வரணும்னா அதுக்கு அவங்க அதுக்கு ஒரு இல்லை, நான் பார்க்குறேன்ல, நானும் யோசிக்கிறேன்ல. ஸோ அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி கண்டிப்பாக வேணும். அது ஓகே, யூனோ வாட், இட்ஸ் ஓகே, லெட்ஸ் இக்னோர். ஆனால் ஹாய் சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிடலாம். மேபி அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நான் குழந்தையிலேருந்து ஒரு பிரின்சிபல் பொண்ணாக வளர்ந்தேன். ஃபஸ்ட்டு டே 1 ஆஃப் மை லைஃப்லேருந்து என் அம்மா வயிற்றில் இருக்கும் போதே எங்கள் அம்மா பிரின்சிபல். ஸோ நான் பிறந்த நாள்லேருந்து உலகம் என்னை ஜட்ஜ் பண்ணியிருக்கு. என்னை இப்படி ஒரு கண்ணாடியில் வச்சு பார்த்துருக்கு. நான் என்ன படித்தாலும் இவன் என்ன படித்தா உங்கள் அம்மா தான் கொடுத்துருப்பாங்க, இவன் என்ன பண்ணா ஒன்றுமே இல்லை, இவன் என்ன லண்டன் போகிறா, எவனோ ஒருத்தரே ஓடி வந்துடுவார். ஓடியே வரலையே, யாருமே என் கூட ஓடி வரலையா? இல்லை, பிரின்ஸ் சார்ல்ஸ் இருப்பாருன்னு நினச்சேன், அவருக்கு போயிட்டாரு. டயானா பின்னாடி
சரி வில்லியம் தான் வருவான்னு பார்த்தேன், அவனும் சொட்டையாயிட்டான். ஹாரி அவன் ஏதோ ஒரு இது ஆர்மியில் போய் சேர்ந்துட்டான். அதை விட்டா யார் இருக்கா? யாருமே இல்லை. ஹியூ ஜாக்மன் அவர் வேற ஊர், ஆஸ்திரேலியா. இன்னொரு ஹியூ இருப்பாரு, அந்த ஹியூ அவரும் இல்லை. எல்லாருமே இல்லை. என்ன நான் பண்ணுவேன்? லண்டனில் யாருமே எனக்கு வரல, அதனால யாரும் என் கூட வரல. கடைசியில் என் கூட ஓடி வந்தது வினோத் மட்டும்தான். ஸோ அதனால் என்னோட உலகமே வந்து இவ பண்ணுவாளா, இவளுக்கு இதெல்லாம் தெரியுமா, இதெல்லாம் செய்வாளா, ஓ இது நடக்குமா, இப்படியே ஒரு உலகத்தில் பார்த்தே இருந்துட்டு. இல்லை நீ அதையும் பார்த்துருப்பல, அம்மாவுக்கு முன்னாடி ஒரு பேசுவாங்க, பின்னாடி ஒரு பேசுவாங்க. ஆமாம்மா, ஐயோ 100%. ஓ மேடம் பிரின்சிபல் அவங்க பின்னாடி அந்த பொம்பளைக்கு ஒரு வேலையில என்ன வேலை போட்டு வேலை வாங்குது சொல்லுவாங்க. கிழிச்சு கழுவி ஊத்திடுவாங்க எங்க அம்மாவை. எங்க அம்மாவை நல்லா முன்னாடி நல்லா பேசுவாங்க, பின்னாடி நல்லா திட்டுவாங்க. நான் இருக்கேன்னு தெரியாமலே திட்டுவாங்க. ஆனால் நான் கேட்டுப்பேன், இட்ஸ் ஓகே, ஆமாம் பேசிட்டு போகிறாங்க. முன்னாடி மேடம் தானே போடுறாங்க, முன்னாடி பேசுறதுக்கு தகுதி இல்லைல்ல. ஒரு எதுலேயோ நான் பார்த்தேன், சில பேர் வந்து நம்ம பின்னாடி ஏன் பேசுகிறாங்கன்னா அவங்க நம்ம பின்னாடி இருக்க தான் லைக்கு, அவங்க நம்ம முன்னாடி வரத்துக்கு லைக்கு கிடையாது. தே ஆர் நாட் எலிஜிபிள் டு கோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ் டு ஸ்பீக். வை தே டாக்கிங் பிஹைண்ட் அஸ் இஸ் பிகாஸ் தட்ஸ் வேர் தே பிலாங். ஸோ லெட் தம் பி தேர் அண்ட் லெட் தம் டாக். தே கோயிங் டு புல் யுவர் ஃபீட், it's okay, that's all they can do. They can't reach up to your head, they can only reach up to your leg. So they're trying to pull your leg down. It's okay. எட்டி உதச்சிட்டு போயிட்டே இருங்கன்றான். நான் தட்டுங்க தூக்குங்க அடுத்த லெவலுக்கு போயிடணும், அவ்வளோதான். இவங்க சொல்கிறானுங்கன்றதுக்காகலாம் அப்படியே ஒரு நாள் அழலாம், 2 நாள் அழலாம். நம்ம கண்ணீர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது நம்ம சிந்துறது வந்து அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். அதுக்கு வேல்யூ இருந்து அதுக்கு ஒரு ஆக்ஷனபிள் விஷயம் நடந்ததுன்னா அதுக்கு நம்ம கண்ணீர் சிந்தலாம். அப்படி ஆக்ஷனே இல்லைன்னா இவனுக்கெல்லாம் என்னத்துக்கு கண்ணீர் சிந்திட்டுன்னு போயிட்டு படம் போட்டு அந்த படத்தை பார்த்து வேணால் அழுதுட்டு, இந்த மஞ்சுமல் பாய்ஸை பார்த்து வினோத் எங்கெங்கேயும் அழுதாரில்ல, அது மாதிரி அழுதுட்டு போயிடுங்க, பெஸ்ட்டு. கரெக்டா? கரெக்ட். வினோத்லாம் அழமாட்டார், சும்மாலாம் படம் பார்த்தா நான் அழுவார், மற்றபடி ரியல் லைஃப்பில் அழமாட்டார். படத்தில் சிவாஜி கணேசன் மாதிரி அழுவார், ரியல் லைஃப்பில் அழவே. நான் வந்து நானும் சைந்து எவ்வளோ கான்ட்ரஸ்ட்னா, இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேனான்னு தெரியல. இந்த என்ன படம், சூரரை போன்ற ஒரு படம். நான் வந்து எப்பவுமே ஒரு இன்வெஸ்டடாக பார்ப்போம். ஒரு படம் பார்க்கும்போது அந்த கேரக்டராகவே நம்ம அப்படியே அந்த படத்துக்குள்ளேயே நான் இருப்பேன் மாதிரி. சூர்யா அங்கே நின்று நடிச்சிட்டு இருக்காங்கன்னா நான் சூர்யா பக்கத்தில் ஃப்ளைட் ஓட்டுற பைலட் மாதிரி கூட அங்கே நின்று படத்தை பார்க்குற மாதிரி நடிச்சு பார்த்துட்டே இருப்பேன். ரொம்ப இன்வால்வாக பார்த்துட்டு இருப்பேன். அதனால அந்த எமோஷன் கனெக்ஷன் இருந்ததுன்னா அந்த அழுகெல்லாம் வரும். எனக்கும் அந்த சோகத்தை ஃபீல் பண்ணி அழுதுருவேன். படம் வந்து கண்ணில் நான் அழுகிறனால கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். சைந்தையை வந்து என் மூஞ்சை பார்த்து சிரிச்சு, என் பக்கத்துல வேற திரும்பி பார்த்தா என் மூஞ்சை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அடி பாய், அந்த அளவுக்குலாம் அது சோகமான இல்லை. சரி, நான் என்ன சொல்றேன்னா, அது ஒருத்தவங்க பார்க்குற பார்வை. இப்போ உனக்கு சிரிப்பு வரல, உனக்கு சிரிப்பு தான் வருது, எனக்கு அழுகு வருதுப்பா. அது வந்து நான் இன்வெஸ்டடாக பார்க்குறேன். சைந்தை வந்து எல்லாத்தையும் மேலோட்டமாக அந்த படம் ஒரு 2.5 மணி நேரம் படத்தை 1/4 மணி நேரத்துக்கு மேலே படம் பார்க்க மாட்டான். ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துருவா. வீட்டில் பார்த்தான்னா கேட்டுல அப்படி பண்ண முடியாது, அதனால வேற வழியில் தூங்கிடுவேன். இல்ல வினோத், அது ஆனா அது ஒரு கோப்பிங் மெக்கானிசம். நான் குழந்தையில இருந்து I was trained to do that. That's what I'm trying to tell you. I was trained to grow a thick skin when I was very young. ஸோ எனக்கு வந்து வேற வழி கிடையாது. என்னை பார்த்து இவ இப்படித்தான் அப்படின்னு பாயிண்ட் பண்ணி என்னை அதில் உட்கார வச்சு அந்த கண்ணாடி கிளாஸ்குள்ளே உட்கார வச்சு பார்த்த உலகத்தில் நான் வாழ்ந்தேன். நான் எப்போ கீழே விழுவேன், நான் எப்போ நொறுங்குவேன், நான் எப்போ ஃபெயில் ஆவேன், இதை தான் பார்த்தாங்க. யாருமே நான் எழுதி தரேன், யாருமே நான் இப்படி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக, ஒரு நல்ல ஒரு 2 பசங்களுக்கு அம்மாவா, இப்படி ஒரு குடும்பம் வச்சு ஒரு யூடியூப்பில் அதுவும் ஒரு சமையல் பண்ணி வீட்டு அது பண்ணி நான் ஒரு மைக்கை பிடிச்சி இப்படிலாம் இருப்பேன்னு ஜென்மத்துக்கும் எவனும் நினச்சிருக்க மாட்டான். இல்ல அது வேற விதமா நினைச்சிருப்பாங்க. ஆனா நான் இப்படி ஒரு ஹோம் மேக்கரா, என்னோட இப்படி ஒரு பரிமாணம் இருக்குல்ல, நானே நினைக்கல. எனக்கே வாட் இஸ் சர்ப்ரைஸ் அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு வந்து எனக்குள்ள பட் ஆல்வேஸ் ஐ வாண்டட் டு பி. என்னை வந்து சின்ன வயசுல என்ன கேட்பாங்க, வாட் டு யூ வாண்ட் டு பீன்னு. ஐ ஆல்வேஸ் டோல் ஐ வாண்ட் டு பி அ மாம் ஆஃப் 2 boys. I don't know for what I told, but I've always told that I want to be a mom of 2 boys. I am mom of 2 boys. But அது வந்து I have had that ஒரு நர்ச்சரிங்கான ஒரு இன்டென்ஷன் வந்து எனக்கு குழந்தையிலேருந்து இருந்ததுனால I always wanted to be that person who I am today. It happened to be that. நான் இதை நோக்கி வரல, நான் இதுதான் பண்ணணும்னு அப்படி வரல, அதுவே அப்படி வந்துருச்சு, என்னை அறியாமல் அப்படி வந்துருச்சு. அந்த ப்ராசஸில் நான் நிறைய பேரை வந்து அவங்க என்னை யூஸ் பண்ணியிருக்காங்க,
நிறைய பேர் என்னை ஹர்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வந்து அந்த ஹர்ட்டில் கூட நான் வளர்ந்துருக்கேன். இன்றைக்கும் நான் அவங்கள பார்த்தேன்னா நான் நார்மலாக இருப்பேன், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருப்பேன், ஹாப்பியாக பேசுவேன். ஆனால் அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் மூவ் ஆன் ஆகிட்டு போயிடுவேன். எனக்கு அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட அட்டாச்மெண்ட்டே வர மாட்டேங்குது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை, இமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டே வராது. மேபி நான் அந்த குழந்தையிலேருந்து பிரின்சிபலோட பொண்ணாக இருந்து ஜட்ஜ்மெண்டலான ஒரு உலகத்தில் வாழ்ந்ததுனால என்னோட இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதுனால என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் யூ ஹாவ் டு ஒர்க் to bringing your emotional intelligence to a little bit higher, which requires a bit of a maturity. It's okay, fine, திட்டுறியா திட்டு, சொல்றியா சொல்லு. நீங்கள் ஒரு வாட்டி ஆர்கியூ பண்ணும்போது யாராவது ஆர்கியூ பண்ணுறாங்கன்னு வைங்களேன், நீங்கள் ரிட்டர்ன் பதில் சொல்லாமல் ஓகே தம்ஸ் அப் ஃபைன் அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்களேன், there is no argument, you won the argument. Vinod always says that. ஒருத்தர் பேசிகிட்டே இருக்காங்கன்னா நீங்கள் தான் ரைட்டு அப்படின்னு சொல்லிடுங்களேன், அதுக்கப்புறம் there is no argument. They will be okay winner. Then they will think, ஏன் அவன் டக்குன்னு விட்டுட்டா, ஏன் நம்மக்கிட்ட சண்டை போடலன்னு. ஸோ மேபி வளர்ந்துட்டு போட்டுமே, உங்களால் ஒருத்தவங்க வளர்ந்து தானே போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸ்ரீ சக்தி, தேங்க்யூ ஃபார் நீங்கள் கேட்ட கேள்வியில் நாங்கள் எங்கேயோ போய் எங்கேயிருந்தோ சுற்றி கடைசியில் வந்து ஒரு ஃபுல் டாப்பிக்கே வீடியோக்கு கண்டென்ட் கொடுத்த மகளே, நல்லா இருமா நீ, நல்லாரு. நிறைய பேரை வளர்த்து விட்ருக்கீங்க, உலகம் உங்களுக்கு நன்றி சொல்லலாம், நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நீங்கள் சம்பாரித்த குட் கார்மா அண்ட் குட்வில் எல்லாமே உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் நல்லா இருக்கும். அதுக்கு ப்ரூஃப் நான் தான். எங்கள் அம்மா உலகத்தையே தூக்கி வளர்த்து விட்டாங்க. இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்கள் அம்மா பண்ண விஷயங்களுடைய புண்ணியம் தான் எனக்கு இன்றைக்கி வந்து சேர்ந்துருக்கு. ஸோ நீங்கள் பண்ணதுனால உங்களுடைய சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் தூக்கி விட்டுருக்கீங்க. உங்களை நிறைய பேர் துரோகம் பண்ணாங்கன்னா அது அவங்க ப்ராப்ளம், நாட் யுவர் ப்ராப்ளம். They will solve that math problem for you. It's no more. You're done with your math exam. Enjoy ஜாலியாக இருங்க. நன்றி. Thank you guys for watching this video.